டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ஆங்கிலம் மிக மிக சுலபமாக வாசிக்க பயிற்சி செய்ய முடியும். அதற்கு ஒரு தனிப்பட்ட முறை இருக்கிறது. அது என்ன முறை என்று சொன்னால், தமிழை போல ஆங்கிலமும் எழுத்து கூட்டி வாசிக்கும் முறை. சாதாரண விதத்தில் அதை எழுத்து கூட்டி வாசித்து விட முடியாது. ஆங்கிலத்தில் உள்ள 2 எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள் அவை சேரும்போது என்ன ஓசை உண்டாகிறது என்ற அடிப்படையை நாம் தெரிந்து கொண்டால், அதை வைத்து எந்த வார்த்தையும் நாம் ஓரளவுக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளலாம். இப்படியாக பயிற்சி செய்யலாம். இப்படி ஆங்கில வார்த்தைகள் நாம் பார்க்கக்கூடிய ஆங்கில வார்த்தைகளில் ஒரு 90-95% வார்த்தைகளை நாம் தெரிந்து வைத்து கொண்டால், மீதி உள்ள சில வார்த்தைகளை மற்றவர்கள் சொல்லுவதை வைத்து அல்லது ஆங்கிலத்தில் நிறைய நியூஸ் வருது, வீடியோஸ் வருது, அவற்றை வைத்து நாம் சரியான உச்சரிப்பை தெரிந்து கொள்ளலாம். அதனால் அந்த அடிப்படை உச்சரிப்பு முறையை கற்றுக்கொள்ளும் தொடர் தான் இது. இதற்கு முன்பதாக 50 வீடியோக்கள் போட்டோம் இது மாதிரி. ஆனால் அது அதிகமான வீடியோக்கள் இருக்கிறதுனால அவற்றையெல்லாம் சுருக்கி நாங்கள் இங்கே தருகிறோம். இது 5வது வீடியோ. உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த பயிற்சியை செய்யுங்க. இது ஒரு பயிற்சி, மனப்பாட முறை அல்ல, இது ஒரு பயிற்சி முறை. இதை நீங்கள் செய்யலாம். ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கொள்பவர்கள் யாரும் செய்யலாம். சிறு பிள்ளைகளுக்கும் பயிற்சி கொடுக்கலாம். இப்பொழுது பாடத்தை பார்க்கலாம். இங்கே முதலாவது இந்த CK, இந்த 2 எழுத்துக்கள் சேர்ந்து வருகிற வார்த்தைகளை நம்ம இங்கே பார்க்குறோம். அவை என்ன உச்சரிப்பில் உச்சரிக்கப்படுகின்றனன்னு சொல்லி அந்த வார்த்தைகளையே நான் வாசித்து காட்டுகிறேன். அவற்றை நீங்களும் திருப்பி சொல்லுங்கள், சரியா? பேக், லேக், ரேக், அட்டாக், டெக், சிக், பிக், லாக், ராக், டக், லக். அடுத்தது இந்த 2 எழுத்துக்கள் GH, இவை சேரும்போது உண்டாகும் அந்த உச்சரிப்பு என்ன, அது வார்த்தைகள்லே பார்க்குறோம். இந்த வார்த்தைகள்லாம் GH வருது, சேர்ந்த மாதிரி வருது. அதை நான் வாசிக்கிறேன். கோஸ்ட், லாஃப், காஃப், ரஃப், தோ. சரியா? இப்போ இந்த முதல் வார்த்தையில் கு அப்படிங்கிற உச்சரிப்பு, GH சேர்ந்தே கு அப்படின்ற உச்சரிப்பு தான் வந்துச்சு, கோஸ்ட். இங்கே இந்த வார்த்தைகள்லாம் ஃபுன்னு முடியுது, லாஃப், காஃப், ரஃப். இந்த வார்த்தையில் அப்படியே சவுண்ட் இல்லாமல், உச்சரிப்பை இல்லாமல் போயிடுது, தோ. சரியா? அவ்வளோதான். இந்த முதல் 3 எழுத்துக்கு தான் சவுண்டே. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த LD சேர்ந்து வரும்போது என்ன உச்சரிப்பு கிடைக்கிறது, அந்த வார்த்தைகள்லேயே பார்ப்போம். இது சொல்லுங்கள். ஃபீல்டு, ஹெல்டு, வெல்டு, ஓல்டு, கோல்டு, ஃபோல்டு, ஹோல்டு, டோல்டு, பில்டு. அடுத்தது எல்லும் எஃப்பும் சேரும்பொழுது காஃப், கல்ஃப். அடுத்தது எல்லும் கேயும் சேரும்போது அந்த வார்த்தைகள் மில்க், சில்க், ஹல்க். ஓகேவா? அடுத்தது எல்லும் எம்மும் சேரும்பொழுது உண்டாகும் உச்சரிப்பு, அது வார்த்தைகளில் பார்ப்போம். காம், பாம், எல்ம், ஃபில்ம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளில் எல் உச்சரிப்பே இல்லை. காம் அப்படியே காம்ன்றோம், இது பாம்ன்றோம். இதில் உச்சரிக்கப்படுகிறது இந்த வார்த்தையில் எல்ம், இந்த எல் சொல்லணும். ஃபில்ம் அது சொல்லப்படுகிறது. அடுத்தது இந்த LT சேர்ந்து உருவாகும் வார்த்தைகள் மால்ட், சால்ட், பெல்ட், போல்ட், கோல்ட், ஃபெல்ட், ஃபால்ட், ஹால்ட். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன் இது மாதிரி சில வார்த்தைகளில் உச்சரிப்பு ஒரு விதமாகவும் வேறு சில வார்த்தைகளில் உச்சரிப்பு வேறு விதமாக இருக்குது? ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த LMக்கு இங்கே எல் சைலண்ட் ஆகிடுது, இங்கே உச்சரிக்கப்படுகிறது. இது மாதிரிலாம் உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அது ஆங்கிலம்
உருவாக்கப்பட்ட அந்த காலத்தில் அவர்கள் ஒருவேளை பழங்குடிகளைப் போல இருந்த காலத்தில் ஆங்கிலோ சாக்சன் அப்படின்ற 2 இன மக்கள் அந்த கூட்டமைப்பில் உருவான மொழி தான். அப்போ அந்த இங்கிலாந்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக ஆங்கிலம் பேசப்பட்டது, ஒவ்வொரு விதமாக இருந்தது. அவர்களுக்குள்ளே பல நேரங்களில் இந்த கட்டமைப்பு இல்லை. அடுத்தது, அவர்களை பிற தேசத்து மக்கள் ஆட்சி செய்தார்கள், வேறு படையெடுப்புகள் வந்தது, அந்த மொழிகள்லாம் ஆங்கிலத்தில் உள்ளே புகுந்தன. அடுத்தது அதுலேயும் ரோமானிய மொழி, அதாவது லத்தீன் மொழி, கிரேக்க மொழியினுடைய கலப்பு உண்டு. மற்றபடி பிரெஞ்சு மொழியினுடைய கலப்பு அதிகமாக உண்டு, ஜெர்மன் மொழியினுடைய கலப்பு அதிகமாக உண்டு. அதனால் அந்த மொழிகளுடைய உச்சரிப்பு விதிகள் சில வார்த்தைகளில் பயன்படுகிறது. பழைய ஆங்கிலத்தினுடைய உச்சரிப்பு விதிகள் சில வார்த்தைகளில் பயன்படுகிறது. இப்படி இலக்கணத்துலேயும் இந்த மாதிரி உண்டு. சரியா? இது சொல்கிறத கேட்டு பயந்துடாதீங்க, இதெல்லாம் ரொம்ப சுலபம். எங்கே கொஞ்சம் கஷ்டம் இருக்குமோ அதை நம்ம செஞ்சு முடித்தா அதுக்கு ரொம்ப மதிப்பும் வரவேற்பும் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால ஆங்கிலம் எல்லாராலையும் கற்றுக்க முடியல, சில பேர் விட்டுருவாங்க. சரியா? இந்த வீடியோவை முதலாவது 1 நிமிஷம் பார்த்துட்டு எத்தனையோ பேர் விட்டுருவாங்க. ஆனால் பொறுமை உள்ளவர்கள், நான் படித்தே தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் படிப்பாங்க. அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்காது. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் செலவழித்தா கூட அவர்கள் சிறப்பான வெற்றியை பெற முடியும். தொடர்ந்து நம்ம படிக்கலாம். இப்போ இதெல்லாம் பாருங்கள். இம்ப் அப்படிங்கிற உச்சரிப்பு, எம்பி, இந்த 2 எழுத்துக்கள் சேர்ந்து உருவாகக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்லாம் அந்த எம்பி 2 எழுத்து இருக்குது. நான் வாசிக்கிறேன். கேம்ப், ஸ்டாம்ப், ஸ்டம்ப், ஸ்வாம்ப். ஓகேவா? அடுத்தது இப்போ என்டி, இந்த 2 எழுத்துக்கள் சேரும்பொழுது ஹேண்ட், லேண்ட், எண்ட், லெண்ட், மெண்ட், பைண்ட், ஃபைண்ட், ரவுண்டு. என்ஜி என்ற 2 எழுத்துக்கள் சேரும்போது உருவாகும் வார்த்தைகள். பேங், ரேங், ரிங், சிங், திங், ஃபிங்கர், லாங், சாங், ராங். அடுத்தது என்கே, இந்த 2 எழுத்துக்கள். லிங்க், இங்க், டேங்க், தேங்க், சிங்க், மாங்க். சரியா? அடுத்தது என்டி, ஆண்ட், பேண்ட், டென்ட், ரெண்ட், பெயிண்ட். பிஹெச், இந்த 2 எழுத்துக்கள். ஃபோன், ஃபோட்டோ, கிராஃப், ஃப்ரேஸ். அடுத்து ஆர்டி சேர்ந்த உருவாகக்கூடிய வார்த்தைகள். ஃபார்வர்டு, பேர்டு, கர்டு, கார்டு. அடுத்து ஆர்கே, இந்த 2 எழுத்துக்கள் சேர்ந்து உருவாகும் வார்த்தைகள். பார்க், கார்க், மார்க், ஷார்க். அடுத்து ஆர்என் சேர்ந்து உருவாகும் வார்த்தைகள். டர்ன், லேர்ன், பேர்ன், கார்ன், மார்னிங். அடுத்து ஆர்பி என்ற 2 எழுத்துக்கள் சேருது இங்கே. ஷார்ப், ஹார்ப். இங்கே ஆர்டி சேர்ந்து அந்த எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகள். பார்ட், ஹார்ட், கார்ட், ஆர்ட், ஷர்ட். இப்பொழுது 41வது பக்கம். இதை பாருங்க. the, they,
தி, தோ, து. அடுத்தது த, சே, சி, சோ, சு. கீழே உள்ள வார்த்தைகள் டிஹெச் சேர்ந்த வார்த்தைகள். தாமோதரன், தனம், தினகரன், தோனி, தூப் ஸ்டிக்ஸ். சரியா? இப்போ இங்கே பாருங்க, இதில் மேலே நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அதை ஒரு தடவை இன்னும் பார்த்துக்கலாம். டிஹெச்ஏ சேரும்போது தா அப்படிங்கிற உச்சரிப்பு உண்டாகுது. டிஹெச்ஏ சேரும்போது தான்ற உச்சரிப்பு உண்டாகுது. சரியா? அதனால் இந்த வார்த்தைகளை டிஹெச்ஏன்னு நம்ம பயன்படுத்துகிறோம் ஆங்கிலத்தில் எழுதும்போது, தாமோதரன் அப்படின்ட்டு. இதை மறுபடியும் ஒருக்க கூட நான் உங்களுக்காக வாசித்து காட்டுறேன். இது தா, தே, தி, தோ, து, தா, தே, தி, தோ, து. சரியா? ஓகே. அடுத்தது இப்போ இந்த வார்த்தைகள்லாம் ஓகே தானே? தாமோதரன், தனம், தினகரன், தோனி, தூப் ஸ்டிக்ஸ். சரியா? தூப் ஸ்டிக்ஸ்னால் ஊதுவத்தி தான், வேறு ஒன்றும் இல்லை. அது தூப் ஸ்டிக்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்தது இந்த டிஹெச்ன்ற உச்சரிப்பில் ஆங்கில வார்த்தைகளே இருக்குது. சரியா? அந்த ஸ்பெல்லிங் டிஹெச்சில் இருந்தாலும் அது எப்படி உச்சரிக்கப்படுது? தான்ற உச்சரிப்பு. உதாரணத்துக்கு திஸ். சரியா? இதை திஸ்ன்னு சொல்கிறது இல்லை, திஸ்ன்னு தான் சொல்கிறோம். தட், தே, தீஸ், தோஸ். அடுத்தது டிஹெச் அதே உச்சரிப்பில் உள்ள வார்த்தைகள். தேங்க், தியேட்டர், திங்க், தர்ஸ்ட். இது பார்த்தீங்க இல்லையா? இதெல்லாம் த த அப்படிங்கிற மாதிரி உச்சரிப்பு. து. இது து அப்படிங்கிற உச்சரிப்பு. ஓகே. அடுத்தது இங்கே பாருங்கள், இது இவ்வுன்னு உச்சரிக்கப்படுகிறது. டபிள்யூன்ற எழுத்து பெரும்பாலும், ஹெச் என்ற எழுத்து ஹ்ன்னு உச்சரிக்கப்படுகிறது. டபிள்யூஹெச்சும் சேரும்போது சில வார்த்தைகளில் ஹ்ன்னு உச்சரிக்கப்படுகிறது, சில வார்த்தையில் எவ்வுன்னு உச்சரிக்கப்படுகிறது. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதலாவது வரிசையில் பார்க்கும்போது டபிள்யூஹெச்சும் சேர்ந்து ஹ்ன்ற சவுண்டை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். ஹூ, ஹோல், ஹூம். சரியா? அங்கே டபிள்யூ சைலண்ட் ஆகிடுச்சு, அதனால தான் அந்த ஹெச் உச்சரிக்கப்படுது. அடுத்து இங்கே பாருங்கள், இதில் டபிள்யூஹெச் உவ்வுன்னு உச்சரிக்கப்படுது. சரியா? அந்த டபிள்யூ தான் உச்சரிப்பை பெறுகிறது, ஹெச் சைலண்ட் ஆகிடுது. பாருங்கள், வேல், வாட், வென், வித், ஒயிட். சரியா? இந்த வித்தில் ஹெச் இல்லை, இருந்தாலும் அது அதே மாதிரி உச்சரிப்பு இருக்குது, அதுக்காக இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது 3 எழுத்து சேரும்பொழுது 3 கான்சனன்ட் கிளஸ்டர்ஸ். அப்படி சேரும்போது உண்டாகிற உச்சரிப்புகளை பார்க்கலாம். டிசிஹெச் சேரும்போது எப்படி உச்சரிக்கப்படுகிறது அது கொண்ட வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது, வாசிக்கிறேன். பேட்ச், கேட்ச், லேட்ச், மேட்ச், வாட்ச். சரியா? அடுத்தது எஸ்ஹெச்ஆர், இது சேர்ந்த உச்சரிப்பு. ஷிர் அப்படிங்கிற உச்சரிப்பு. அது கொண்ட வார்த்தைகள் இவை. ஷ்ரப், ஷ்ரிங்க், என்டிஆர் 3 சேரும்போது என்ன உச்சரிப்பு உண்டாகுதுன்னு பார்ப்போம். இன்ட்ரு அப்படின்ற மாதிரி உச்சரிப்பு பாருங்கள் இங்கே. என்ட்ரி, கான்ட்ராக்ட். ஓகேவா? ரைட். அடுத்தது எஸ்பிஎல் சேரும்போது ஸ்பில் அப்படின்ற உச்சரிப்பு வருது இந்த வார்த்தை. ஸ்பிளாஷ், இதே மாதிரி 1-2 வார்த்தைகள்லாம் இருக்குது. ஸ்ப்ளீன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அடுத்தது பாருங்கள், எம்பிஆர் 3 கான்சோனன்ட் மெய் எழுத்துக்கள் சேரும்போது உண்டாகிற உச்சரிப்பு. ம்ப்ர் அப்படிங்கிற மாதிரி உச்சரிப்பு. அம்ப்ரெலா. சரியா? இப்பொழுது அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். எம்பிடி 3 சேரும்போது பாருங்கள், டெம்ப்ட், attempt,
சிம்டம், எஸ்சிஆர் மூணும் சேரும்போது. சரியா, இது ஸ்க்ர் அப்படிங்கிற உச்சரிப்பு. சரி, ஏற்கனவே பார்த்தது ம்ட் அப்படிங்கிறது, இது ஸ்க்ர் அப்படிங்கிறது. இது வந்து ஸ்க்ரேப், ஸ்கிராப், ஸ்க்ரீம், ஸ்க்ரீன், ஸ்கிரிப்ட். இது எஸ்பிஆர். ஸ்ப்ரெயின், ஸ்ப்ரே, ஸ்ப்ரிண்ட். அதனால் இது ஸ்ப்ர் அப்படிங்கிற உச்சரிப்பு. அடுத்தது எஸ்டிஆர், ஸ்ட்ர் அப்படிங்கிற உச்சரிப்பு. ஸ்ட்ரெயின், ஸ்ட்ராப், ஸ்ட்ரோப், ஸ்ட்ரீக். சரியா, மறுபடியும் படிக்கிறேன். ஸ்ட்ரெயின், ஸ்ட்ராப், ஸ்ட்ரோப், ஸ்ட்ரீக். 4 எழுத்து சேரும்போது அந்த மாதிரியும் இருக்குது. 4 கான்சோனன்ட்ஸ், என்ஜிடிஹெச். பாருங்க, இது லெங்க்த், ஸ்ட்ரெங்க்த், இந்த உச்சரிப்பு தான். சரியா, அடுத்தது இதை பாருங்கள். இந்த வரிசையில் சில வார்த்தைகள், இந்த வரிசையில் சில வார்த்தைகள். இந்த ஓசையை ஒப்பிட்டு பார்க்கணும் நீங்கள். இது பன், இது பேர்ன். ஃபன், ஃபர்ன். டன், டேர்ன். இது பாருங்க, இந்த வார்த்தைகள். இந்த முதலாவது நம்பர் 1 உச்சரிப்பு அ அப்படிங்கிற உச்சரிப்பு. சரியா, ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கமாக அ அப்படிங்கிறோம். தமிழில் கொஞ்சம் நிதானமாக சொல்கிறோம். சரியா, அப்போ தமிழில் நம்ம அ அப்படின்னு சொல்லும்போது நிதானமாக கொஞ்சம் டைமிங் இருக்குது. ஆனால் அதை சுருக்கமாக அ அப்படின்றோம். அந்த உச்சரிப்பில் தான் இந்த பன், ஃபன், டன் அதெல்லாம் சொன்னோம். அதே உச்சரிப்பு தான் அந்த வார்த்தைகள். இப்போ படிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். அப், அஸ், பன், பஸ், பட், கப், கட், ஃபன், கன், ஹட், ஜக், மக், நன், ஒன், ரன், சன், சம், சன், ஒன், பல்ப், கம், டஸ், டன், டவ், டஸ்க். சரியா, இது டக், டல், டஸ்ட், லவ், லக், மங்க். அடுத்தது மஸ்க், நன், ஒன்ஸ், அவன், ரஷ், சம், சக், டஸ்க், கவர், டசன், ஃப்ரண்ட், glove, honey, lunch, money, month, onion, pluck, truck, under, uncle, bucket. இது பாருங்க. buckle, bundle, butter, button, color, couple, double, London, Monday, monkey, mother, rubber, shovel, wonder, comfort. சரியா, அடுத்தது இந்த உச்சரிப்புகளை அதனுடைய குறியீடுகளோடு சொல்கிறேன். ஏற்கனவே 2 உச்சரிப்புகள் பார்த்தோம் இல்லையா, பக்கத்தில் பன், பேர்னுன்னு பார்த்தோம் போன பக்கத்தில். அந்த உச்சரிப்புக்காக சில குறியீடுகள்
நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த குறியீடு தான் அ அப்படிங்கிறது. இது அப்படிங்கிற சவுண்டு. பன், பேர்ன். ஓகேவா? இந்த அப்படிங்கிற சவுண்ட் உள்ள வார்த்தைகளை பார்க்கலாம். அதை நான் வாசிக்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள். ஃப, ஹ, ப, ச, bird, burn, earn, firm, phone, girl, hurt, term, turn, verb, word. அடுத்தது work, worm, birth, burst, chair, curse. சரியா? இது அப்படிங்கிற உச்சரிப்பு தான். சேர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இது dirty, early, earth, first, learn, mercy, nurse, occur, pearl, shirt, skirt, third, urban, world, burden, church, circle, circuit, insert, murder, person, return, thirst, turkey, urgent, virgin, worthy, certain, kernel, convert, curtain, herself, journey, purpose, service, surface, surgery, thirst, version, worship, external, internal, personal, purchase, research, certainly, emergency, furniture, university. இப்போ இந்த பக்கத்தை பாருங்கள். இதில் மறுபடியுமாக உயிரெழுத்துக்கள், தமிழ் உயிரெழுத்துக்களும் அவற்றுக்கான அதே ஓசை கொண்டு ஆங்கில எழுத்துக்களும் பார்ப்போம். இது எதற்கு பயன்படுகிறது? இது மாதிரி தமிழ் பெயர்களை ஆங்கிலத்தில் எழுதுவதற்கு பயன்படுகிறது. மனிதர்களுடைய பெயர்கள், ஊர்களுடைய பெயர்களை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கும், எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இங்கிலீஷ்லேயே இருக்குது. அதை நம்ம வாசித்தா புரியணும் இல்லையா? அதற்கு இந்த முறை பயன்படும். இப்போ பாருங்கள், இதனா இது வாசிக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சதான். தமிழ் எழுத்து கீழே ஆங்கில எழுத்துக்கள் இருக்குது. அ, ஆ, இந்த ஆக்கும் ஒரே ஏ தான் பயன்படுகிறது. இ, ஈ, இந்த ஈ என்ற நெடில் எழுத்துக்கு 2 ஈ அல்லது சில சந்தர்ப்பங்களில் ஈயே கூட பயன்படுகிறது. அடுத்தது ஊ, ஊ, இதில் 2 ஓ பயன்படுத்துகிறோம். சரியா? நெடில் ஓசை ஊக்கு 2 ஓ. ஏ, ஏ, இந்த ஏன்ற ஓசை சில வார்த்தைகளில் அதற்கு ஏ என்ற ஆங்கில எழுத்து பயன்படுகிறது, சில வார்த்தைகளில் ஈ என்ற ஆங்கில எழுத்து பயன்படுகிறது. அது தெரியும் உங்களுக்கு, காலப்போக்கில் ரொம்ப ஈஸியாகிடும், இது கஷ்டமே இல்லை. அடுத்தது ஐ, அந்த உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்துக்கள். இந்த ஏவும் ஐயும் ரெண்டும் சேர்ந்து வரும்போது ஐ என்ற உச்சரிப்பு. அடுத்தது ஓ, ஒரே ஒரு ஓ தான்.
ஓ நெடில் எழுத்துக்கும் ஒரே ஒரு ஓ தான். அவு ஏயும் யூ இந்த ரெண்டு ஏ யூ இந்த ரெண்டு எழுத்தும் சேரும்போது அவுன்ற உச்சரிப்பு, அல்லது ஓ டபிள்யூ ரெண்டு சேரும்போது அந்த உச்சரிப்பு வருது. அடுத்தது அக்கு ஏ கே ஹெச் இந்த 3 எழுத்து சேரும்போது அந்த ஒசை வருது. இப்போ வார்த்தைகளை பார்ப்போம். அரசன், சரியா, கீழே இந்த ஏ பயன்படுதா? மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். RASAN அரசன். அன்பு, அந்த அன்புல ஆக்கும் ஏ தான் பயன்படுகிறது. ஆசை தம்பி, அதுக்கு ஒரே ஒரு ஏ தான் பயன்படுகிறது. சரியா? அடுத்தது ஆர்யா, அந்த ஆக்கும் ஒரே ஒரு ஏ தான் பயன்படுது. இளமாறன், அந்த இளமாறனுக்கு ஈ என்ற எழுத்து பயன்படுகிறது. அடுத்தது இளங்கோ, இளங்கோன்னு எழுதும்போது பெரும்பாலும் ஐ பயன்படுத்துகிறோம். சில பேர் அவங்களுடைய பெயரை ஈ கூட பயன்படுத்துவாங்க. அதனால் 2 விதமான ஸ்பெல்லிங்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நெட்டில் அடித்து பாருங்கள். இப்போ இளங்கோன்னு தேடினீங்கன்னா ஈ போட்டு அடிச்சிங்கனாலும் சில கம்பெனி பேர்லாம் வரும். ஐ போட்டு அடித்து பார்த்தாலும் வேறு சில கம்பெனிகள் பேர் அல்லது மனிதர்களுடைய பேர் வரும். அடுத்தது இன்பராஜ், இதுக்கு ஐ பயன்படுத்துகிறோம். இசையரசி, முதலாவது ஐ பயன்படுகிறது. ஈஸ்வரன், அதற்கு ஈ என்ற ஒரே ஒரு எழுத்து. சில பேர் ஈ போட்டு கூட ஒரு ஏவும் போடுவாங்க ஈஸ்வரன்றதுக்கு. அடுத்தது உலகநாதன், அதுக்கு யூ பயன்படுகிறது. உத்தமன், அதுக்கும் யூ தான். ஊர்வசி, அதுக்கு பெரும்பாலும் ஒரே ஒரு யூ பயன்படுத்துகிறாங்க. சில பேர் 2 ஓ பயன்படுத்துறதும் உண்டு. அடுத்தது ஊட்டி, இந்த ஊரினுடைய பேர் கண்டிப்பாக 2 ஓ தான் பயன்படுத்தணும். அதுக்கு நம்ம யூலாம் பயன்படுத்தக்கூடாது. சரியா? அடுத்தது எழில், இந்த ஏ அதற்கு ஈ என்ற எழுத்து பயன்படுகிறது. எத்திராஜ், ஈ என்ற எழுத்து பயன்படுகிறது. ஏழுமலை, சரியா, அதுக்கும் ஒரே ஒரு ஈ தான். ஏகாம்பரம், அந்த ஏக்கும் ஒரே ஒரு ஈ தான். ஐசரிவேலன், அந்த ஐக்கு ஒரே ஒரு ஐ தான் பயன்படுகிறது. சரியா? நம்ம ஏஐ அப்படின்னு பார்த்தோம். இருந்தாலும் இந்த ஐசரிவேலன் அது மாதிரி பேர்களுக்கு முதலாவது வந்ததுன்னா ஐ தான் பயன்படுத்துகிறோம். அடுத்தது ஐயப்பன், சரியா, இதுக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்க பெயர்களை? ஐஒய், சரியா, அதுதான் அந்த ஐன்ற உச்சரிப்பை தர்றதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே ஒய்ஏ யா அப்படிங்கிறது அடுத்த யாக்கு. சரியா? அப்போ ஐஒய் இந்த மாதிரியும் எழுத உண்டு. ஏ ஒய்யும் பயன்படுத்துகிறாங்க ஐயப்பன். அடுத்தது ஒரு ஊர், ஓ அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிற ஒரு ஊர் பேர் ஒண்டிப்புதூர், ஒரே ஒரு ஓ தான் இருக்குது. ஓட்டேரின்னு ஒரு ஊர் இருக்குது, ஒரு இடம் இருக்குது சென்னையில், அந்த ஓக்கும் ஒரே ஒரு ஓ தான் பயன்படுகிறது. ஓடைப்பட்டி, அந்த ஓக்கும் ஒரே ஒரு ஓ, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சின்ன ஊர். ஔவையார், இதற்கு பெரும்பாலும் ஏவி தான் பயன்படுத்துகிறாங்க. இது வைன்றது தான் விஏஐ. ஓகேவா? அடுத்தது பார்ப்போம். இதே மாதிரி நம்ம உயிரெழுத்து பார்த்தோம். இந்த கக்கா கிக்கி அந்த வரிசை உயிர்மை எழுத்துக்களை நம்ம பார்க்குறோம். சரியா? இந்த கானா அந்த வரிசை. இப்போ க ஒரே இது கேயும் ஏயும் சேர்ந்த மாதிரி தான். கா கேஏ, கி கேஐ, இந்த 2 எழுத்து பயன்படுது. கீ, அதுக்கு கேஇகி. இதெல்லாம் எதுக்கு பயன்படுகிறது? இந்த மாதிரி இந்த பெயர்கள், மனிதர்களுடைய பெயர்கள் ஊர்களுடைய பெயர்களுக்காக தான் பயன்படுகிறது. ஆங்கில வார்த்தைகளில் இந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. சரியா? ஆங்கிலத்திலே இருக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லது ஆங்கில பெயர்கள், இங்கிலீஷ் நேம் இருக்கும் சில பேருக்கு, ஃபாரினில் இருக்கவங்க ஃபாரினர்ஸ் பேர், அதில் இப்படி தான் இருக்கும்னு நம்ம நினைக்கக்கூடாது. தமிழ் பெயர்கள் அல்லது வடமொழி இந்தி பெயர்களும் கூட இதை பயன்படுத்தலாம். கீ கேஇஇ, கு கேயு, கூ கேஓஓ, கே கேஇ, கே அதற்கும் கேஇ தான். கை கேஏஐ, கோ இது கேஓ, கோ அதுவும் கேஓ தான். கவு கேஏயு அல்லது கேஓடபிள்யூ. அடுத்தது க்கு, அது கே அல்லது சிகே. அடுத்தது இங்கே பாருங்கள், கண்ணகி. இந்த மாதிரி 2 விதமான ஸ்பெல்லிங் இருக்குது. கண்ணகி, அந்த கீக்கு இப்படி கேஐ போடுறதும் உண்டு. பெரும்பாலும் இதுதான் அதிகமாக 2வது வரது தான், ஜிஐ போடுறாங்க. கண்ணகி. காவேரி, இந்த காக்கு கேஏ பயன்படுகிறது. இலக்கியா, சரி, அந்த இக்குக்கு பாருங்கள் கே, கீக்கு பாருங்கள் கேஐ. அடுத்தது கீதா, அந்த கீக்கு ஜி போட்டு 2 ஈ போட்டிருக்காங்க. சரி, இங்கே பார்க்கும்போது கேஇ தானே படித்தோம்.
ஆனால் இது கீதான்னு சொல்கிறது இல்லை, கீதான்னு சொல்கிறோம். வடமொழியிலேருந்து வந்த வார்த்தை, அதனால் இந்த ஜி வந்திருக்கு. அடுத்தது கீர்த்தி. ஆனால் இதில் பாருங்கள் கே பயன்படுத்தியிருக்காங்க, கேஇஇ கீர்த்தி. சரியா? சில பேர் கேஐயும் பயன்படுத்துவாங்க கீர்த்தின்னு சொல்கிறது, கேஐஆர்டிஹெச் ஐன்னு வரும். குமார், இது எல்லாருமே ஆல்மோஸ்ட் இந்த ஸ்பெல்லிங் தான் பயன்படுத்துவாங்க. கு அப்படிங்கிறதுக்கு கேயு பயன்படுகிறது. கூத்தபிரான், சரியா, அதுக்கு கேஓஓ பயன்படுகிறது. அடுத்தது கெனடி, கேஇ, இது ஆங்கில பெயர், சரியா, அந்த கெனடி. அடுத்தது கேசவன், கேஇ. மங்கை, அதில் வந்து இந்த ம அப்படிங்கிறது எம்ஏ, ஓகே, அது கை, அதுதான் பார்க்கணும். இங்கே ஜிஏஐ பயன்படுகிறது. ஏன்னா மங்கைன்னு சொல்லாமல் மங்கை அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஜி உச்சரிப்பில் சொல்கிறனால ஜிஏஐ வந்துருக்கு. அடுத்தது இந்த ஊர் கொசப்பேட்டை, இது ஒரு இடம், சென்னையில் உள்ள ஒரு இடம். கோ அப்படிங்கிற கேஓ. கோட்டீஸ்வரன், இந்த கோக்கு கேஓ தான் பயன்படுகிறது. இதே இது வந்து இந்த டீன்றதுக்கு சில பேர் டீ பயன்படுத்துகிறாங்க, சில பேர் 2 ஈ போடுறாங்க, கோட்டீஸ்வரன். அடுத்தது கோபால், இது ஜிஓ பயன்படுகிறது. ஏன் கேஓ பயன்படுத்தலை? இது உச்சரிப்பு அது மாதிரி, கோபால். இதுவும் வடமொழியிலேருந்து சமஸ்கிருதத்துலேருந்து வந்த வார்த்தை தான். அடுத்தது கௌரி, ஜிஓ வந்திருக்கு கவுக்கு, சரியா. கேஓடபிள்யூ தானே வரணும், ஆனால் ஜிஓடபிள்யூ ஏன் வந்ததுன்னா அதுவும் வடமொழி வார்த்தை தான். ஓகேவா? அடுத்தது இந்த வரிசை பார்ப்போம். ஞ வரிசை. ஞ, ஞா, ஞி, இந்த வரிசை உங்களுக்கு தெரியும். ஞ என்ஜிஏ, ஞா என்ஜிஏ தான். ஞி என்ஜிஐ, ஞீ என்ஜிஇஇ, ஞு என்ஜியு, ஞூ என்ஜிஓஓ, ஞே என்ஜிஇ, ஞே அதுவும் என்ஜிஇ தான். ஞை என்ஜிஏஐ, ஞோ என்ஜிஓ, ஞோ அதுவும் என்ஜிஓ தான். ஞௌ என்ஜிஏயு அல்லது என்ஜிஓடபிள்யூ. இங்குன்றதுக்கு என்ஜி, சரியா. ஒரே ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறோம். இந்த ஞ அதிகமாக பயன்படுத்துறதில்லை. இந்த கங்கை, அந்த இங்குன்றதுக்கு என்ஜி பயன்படும். ஓகேவா? அடுத்தது இந்த ச வரிசை. ச, ச, சி, சி, அந்த வரிசை. ச எஸ்ஏ பயன்படுகிறது அல்லது சிஹெச்ஏ பயன்படுகிறது. சா எஸ்ஏ அல்லது சிஹெச்ஏ. சரி, தமிழ் மட்டும் நான் வாசிச்சிட்டே வரேன், ஆங்கிலம் எழுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சி, சி, சு, சு, சே, சே, சை, சோ, சோ, சௌ, சு. ஓகேவா? அதாவது சில நேரங்களில் எஸ்ஸு, சில நேரங்களில் சில வார்த்தைகளில் சிஹெச், ரெண்டுமே பயன்படுத்தலாம். சரியா? இங்கே சகுந்தலா, அந்த ச அதற்கு எஸ்ஏ பயன்படுகிறது. சந்திரன், அது இந்த சு அப்படின்னு அழுத்தி உச்சரிக்கிறனால சிஹெச் வந்திருக்கு. சரியா? சந்திரன், அதுதான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது சாருலதா அப்படிங்கிறோம். சில டைம் சாருலதான்னு உச்சரிக்கிறாங்க, சில பேர் சாருலதான்னு உச்சரிக்கிறாங்க. அதனால சில பெயரில் எஸ்ஏ பயன்படுத்துகிறாங்க, சில பேரில் சிஹெச்ஏ பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பாருங்கள் சிவா, அது எஸ்ஐ தான் பயன்படுகிறது. சரியா? ரொம்ப அபூர்வமாக வடநாட்டு பெயர்களில் பார்க்கும்போது எஸ்ஹெச்ஐ போடுவாங்க. அடுத்தது சீதா, இந்த சிக்கு எஸ்இஇ பயன்படுத்துகிறாங்க. சில பேர் எஸ்ஐ மட்டும் பயன்படுத்துவாங்க, சீதா எஸ்ஐடிஏ பயன்படுத்துவாங்க. அடுத்து சூர்யா, இந்த சு எஸ்யூ. செந்தில், இதில் சே எஸ்இ பயன்படுது. சேரன், அதில் சே அப்படிங்கிறதுக்கு சிஹெச்இ. சரியா? சில பேர் எஸ் பயன்படுத்துவாங்க, இந்த இடத்துல எஸ்இஆர்ஏஎன் பயன்படுத்துவாங்க சேரன்னு. ஆனால் பெரும்பாலும் சேரன் அப்படின்றதான் நம்ம அதிகமாக பயன்படுறது. சரியா? ஏன்னா தமிழில் நம்ம சேரன் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். அடுத்தது சைதாப்பேட்டை, அது ஒரு இடம் சென்னையில். அந்த சை அல்லது சை, இதை வந்து நம்ம எஸ்ஏஐ தான் சொல்லணும், இதை வந்து சிஹெச்லாம் சொல்லக்கூடாது. இந்த ஊர் பேர் வந்து அது எப்பயுமே ஃபிக்ஸடாக இருக்கும். அது ஆரம்பத்தில் அந்த நேமில் என்ன போட்டிருப்பாங்களோ, அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் என்ன எழுதியிருக்காங்களோ அது கண்டினியூ ஆகும் எப்பயுமே. அதனால் இதுக்கு எஸ்ஏஐ தான் இந்த சை பயன்படுகிறது. மறுபடியும் சைதாப்பேட்டைன்னு போட்டோம், அதே இது. சரி, அடுத்தது பார்க்கலாம். சொக்கலிங்கம், இது சிஹெச்ஓ. சரியா? அபூர்வமாக சில பேர் எஸ்ஓ பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது சொர்ணா, எஸ்ஓ தான் பயன்படுது இந்த சோக்கு.
சோமு, இந்த சோக்கும் எஸ்ஓ தான். சௌமியா, SOW. ஓகேவா? அடுத்தது ஞகர வரிசை. ஞ ஞ ஞி ஞி ஞு ஞு ஞே ஞே ஞை ஞோ ஞோ ஞவ் ஞ். சரியா? இதில் வந்து GNA, இந்த ஞ் வந்ததுன்னா ஞ வந்ததுன்னா ஞகர வரிசையில் GNA, GNA, GNI, GNEE, GNU, GNOO, GNE, இதுவும் GNE தான், அது மாதிரி வருது. GNAI, GNO, GNO, GNAW, GNOW, ரெண்டுத்தில் ஏதாவது. அடுத்து கடைசி 5ன்னு உச்சரிக்கிறதுக்கு NJ. இது அடங்கியுள்ள வார்த்தைகள். இந்த ஞான உள்ள வார்த்தை, ஞ்சுன்ற எழுத்து உள்ள வார்த்தை. இது ஞானம். இந்த ஞா GNA பயன்படுத்தணும். மஞ்சுளா, அதில் உள்ள ஞ்சு வந்து அது NJ பயன்படுகிறது. சரியா? அடுத்தது இந்த வரிசையை பார்ப்போம். டேட்டா, டிடி, டூ டூ, டே டே, டை, டோ டோ, டவ் டு. இந்த ட அப்படிங்கிறதுல வந்து இதுக்கு என்ன எழுத்துக்கள் பயன்படுகிறது? டிஏ பயன்படலாம் அல்லது டிஏ. அப்படி ஒன்று டி பயன்படுத்துகிறாங்க அல்லது டி பயன்படுத்துகிறாங்க. மற்றதெல்லாம் அதே மாதிரி தான், மற்ற எழுத்துக்களுக்கு ஒரே மாதிரி தான். இந்த ஏ சேருது, ஐ வருது, 2 இ, யூ, இது எல்லா எழுத்துக்களுக்கும் பொதுவானது. 2 ஓ, அது மாதிரி எல்லாத்துக்கும் பொதுவானது தான். சரியா? அது பார்த்துக்கோங்க. இந்த வார்த்தைகளை வாசிக்கிறேன் பாருங்கள். பட்டுராஜன். சரியா? இதில் நம்ம டகர வரிசை இட்டு தான் பார்க்கணும். இட்டு, இது வந்து ஒரு டி தான். அடுத்து வர டூக்கு தான் அடுத்து வர டீயும் யோவும். ஓகேவா? அதே மாதிரி கட்டபொம்மன், அந்த இட்டுக்கு வந்து இங்கே டி, இந்த டேக்கு வந்து டிஏ. நடராஜன். சரியா? இந்த டேக்கு வந்து டிஏ தான். நட்டராஜன் அப்படிங்கிற மாதிரி தான் அதை எடுத்துக்கிட்டு அதை டிஏ போடுறோம். யாரும் டிஏ போடுறதில்ல. அடுத்தது பட்டாளம், இந்த இட்டு, இதுக்கு ஒரு டி, டா, டிஏ. பட்டாளம்னு ஒரு இடம் இருக்குது. ஆண்டிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. சரியா? அதில் இந்த டி பார்க்குறோம், டிஐ. பட்டி, இதில் உள்ள டீக்கு கடைசியில் டிஐ. சரியா? இது ண்டு, ஆண்டி பட்டி. இதிலே இந்த வேறு வேறு உச்சரிப்பு வருது இந்த 2 டிக்கும். அதனால இது டிஐ, இது டிஐ. அடுத்தது பட்டுக்கோட்டை. சரியா? அப்போ இட்டுக்கு ஒரு டி, டூவுக்கு டியு பயன்படுகிறது. அடுத்தது மறுபடியும் இட்டுக்கு ஒரு டி, டைக்கு டிஏஐ. ஓகேவா? அடுத்தது காட்டூர். இட் என்ற எழுத்துக்கு ஒரு டீயும், டூ என்ற எழுத்துக்கு டியும் பயன்படுகிறது. அதை எடுத்து டெல்லி. இதுக்கு ஒரே ஸ்பெல்லிங் தான். இந்த டி வந்து டிஇ, அது பயன்படுத்துகிறோம். ஓட்டேரி. சரியா? இந்த இட்டுக்கு வந்து டி, டேக்கு வந்து டிஇ. சரியா? ஓட்டேரியும் ஒரு இடம் இருக்குது. அடுத்தது புதுக்கோட்டை. அது புதுக்கோட்டையாக இருந்தாலும் அந்த புதுக்கோட்டை அப்படின்னு தான் ஸ்பெல்லிங்கில் எழுதுகிறாங்க. சரி, ஆங்கிலேயர்கள் அந்த காலத்தில் போட்டு அந்த எழுத்து அப்படியே இன்னும் இருக்குது. சரியா? இந்த தூக்கு வந்து டியு பயன்படுகிறது. அடுத்து இட்டுக்கு ஒரு டீயும், டைக்கு டிஏஐயும் பயன்படுகிறது. அடுத்தது நகர வரிசை. நனா நீனி. அடுத்தது நு நு, நே நே, நை, நோ நோ, நவ் நு. சரி, இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் என் போட்டு அடுத்து மற்ற பொதுவான எழுத்துக்கள் நம்ம ஏஏ, ஐ, இ, அதெல்லாம் எல்லாத்துக்கும் வர்றது தான். ஓகேவா? அதையும் பார்த்துக்கோங்க. இந்த நகர வரிசை கொண்ட வார்த்தைகளை பார்க்குறோம். கண்ணதாசன், இந்த இன்னுக்கு ஒரே ஒரு எண் தான், நாக்கு NA. சரியா? இது இன்னுன்னு அழுத்தி உச்சரிக்கிறோமே, அதுக்காக 2 எண் அங்கே போடணும்னு அர்த்தம் கிடையாது. இந்த இன்னுக்கு ஒரே ஒரு எண் தான். இங்கே நாக்கு அடுத்து NA. அண்ணா, அதே மாதிரி இந்த இன்னுக்கு ஒரு எண்ணும், நா NA. அங்கையர் கண்ணி. சரியா? இதில் வந்து இந்த இன்னுக்கு N, நீக்கு NI. சரியா? அடுத்தது ஐயா கண்ணு. சரியா? அதை பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் உள்ள இன்னும் நூவும் தான் நம்ம பார்க்கணும். இன்னு ஒரு எண்ணு, நூ NU. எண்ணூர். இங்கே பாருங்கள், இந்த இன்னு ஒரு எண்ணு, நூ NO, RE வரும்போது தான் அந்த உச்சரிப்பு அப்படி வந்துடுது. சரியா? இதுக்கு யூலாம் பயன்படுத்துறதில்ல. நூக்கு வந்து நம்ம NU பயன்படுத்துகிறோம். ஆனால் இது இப்படி மாறிடுது. எண்ணூர்னு ஒரு இடம் இருக்குது சென்னையில். இதுக்கு இதே ஸ்பெல்லிங் தான் பயன்படுத்துகிறோம்.
சரியா? அந்த நூறுன்னு சேரும்போது NOR போட்டுறாங்க. இதுவும் அந்த பழைய காலத்திலேயே அது உருவான அந்த ஸ்பெல்லிங். இது வந்து சுதந்திரம் வாங்கின பிறகு தான் இந்த ஊர் தோன்றிற்று. இருந்தாலும் அது இப்படி தான் உச்சரிக்கப்படுகிறது, எழுதப்படுகிறது. அடுத்தது திருவெண்ணை நல்லூர். சரியா? இதில் உள்ள இன்னு ஒரு என், நை NAI. சரியா? அடுத்தது பாருங்கள், 7000 பண்ணை. அப்படி ஒரு ஊர் இருக்குது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த இன்னுக்கு என்னும் நைக்கு NAIயும் பயன்படுகிறது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இதில் வந்து த த தி தி து து தே தே தை தோ தோ தௌ து. இது வந்து ரெண்டு விதமாக THA. தன்றது DHA பயன்படுகிறது, இது THA. மற்ற எழுத்துக்களுக்கு அதே மாதிரி தான், ரெண்டு விதமாக டி வரலாம் அல்லது டி வரலாம். பின்னால் சேர்றதெல்லாம் ஒன்று தான். சரியா? அந்த ஹெச்சு வந்துடுது என்னவோ, அதற்கு பிறகு அந்த ஏஐ எல்லாம் எல்லா எழுத்துக்களுக்கும் வர பொதுவான சேர்ப்புகள் தான். அது அடங்கியுள்ள வார்த்தைகளை பார்த்துடலாம். பத்மா. சரியா? பத்மா அப்படின்னு தான் பெரும்பாலும் அது வடமொழியில் அப்படி தான் அதை உச்சரிக்கணும். அதனால அந்த இத்துக்கு டு போடுறாங்க. நந்தன். சரியா? ந அது சரி, நந்தன்றதுல நம்ம தேவை மட்டும் பார்ப்போம், ஏன்னா அது நன்றது இங்கே பார்த்துக்கலாம். த இதுக்கு டிஏ தான் பயன்படுகிறது. சரியா? நந்தன். தன்னுன்னு சொல்லாமல் தன் அப்படிங்கிறாங்க, நந்தன், அதனால டிஏ. தாமோதரன். தா டிஏ தான் பயன்படுது. அடுத்தது தரன், அந்த தக்கு வந்து டிஏ பயன்படுத்துகிறாங்க அல்லது டிஹெச்ஏ பயன்படுத்துகிறாங்க. செந்தில், இது ஒரே விதமான எழுத்து தான் போடுறாங்க. இந்த டீக்கு வந்து டிஹெச். சரியா? ஐ. டி அப்படிங்கிறது டிஹெச்ஐ. தீரன், டிஹெச்இஇ, அதில் தி, அதுக்கு வந்து இந்த 4 எழுத்துக்கள். துரை, இந்த துரைக்கு டியூ. திருச்செந்தூர். சரியா? இந்த தி பாருங்கள், டிஹெச்ஐ. தூ, டியூ. சரியா? திருச்செந்தூர். நம்ம தூன்னு சொன்னாலும் அது டூன்னு தான் அதை அவங்க ஸ்பெல்லிங் ஆதியில் போட்டிருக்காங்க பழைய காலத்தில். அடுத்தது தென்றல். சரியா? தே, டிஹெச்இ. அடுத்தது ஆமாம், இந்த ஒரு எடுத்து பார்த்தா போதும். தேவராஜ், இதில் தே டி தான் பயன்படுகிறது. சரியா? அடுத்தது இங்கே டிஹெச்இ கொடுத்துருக்கோம், ஆனால் அந்த ஹெச் இங்கே உச்சரிக்கப்படுறதில்ல. கோதை, இந்த தை அது டிஹெச்ஏஐ, இந்த 4 எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. அடுத்து நகர வரிசை. ந நா நீ நீ நு நு நே நே நை நோ நோ நௌ நு. அதற்கான ஆங்கில எழுத்துக்கள், அந்த உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. வார்த்தைகளை பார்ப்போம். ஆனந்தன், இந்த இந்து, அதுக்கு வந்து எந்த எழுத்து பயன்படுகிறது? என் மட்டும்தான் பயன்படுது. சரியான? த வந்து டிஏ. ஓகே, அதனால் இந்து, அதுக்கு என் மட்டும்தான். நவமணி NA. நாகராஜ் NA தான். நிலா NI. நீலமேகம் NEE. நூர்ஜகான், இந்த நூக்கு வந்து NOO. நெல்லூர், இந்த நேக்கு வந்து NE. நேரு, இந்த நேக்கு வந்து NE. நைனா முகமது, இந்த நைக்கு வந்து NAI. அடுத்தது பார்க்கலாம், ப வரிசை. பா, பிபி, பூ பூ, பே பே, பை, போ போ, பௌ, பு. சரியா? இதில் வந்து பெரும்பாலும் பிஏ அது மாதிரி பி தான் பயன்படுது. சில சந்தர்ப்பங்களில் பியும் பயன்படுத்துகிறோம் உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி. இங்கே பாருங்கள், பட்டு, அதில் ப வந்து பி பயன்படுகிறது. பாலன், அது பானு உச்சரிக்கிறதுனால பிஏ. பானு, அதுவும் அந்த பா வந்து பிஏ. பிந்து, அதில் பி வந்து பிஐ. பீட்டர், பிஇ பயன்படுகிறது. புவனா, இந்த பு, அது வந்து பியு. சரியா? ஏன்னா பூ அப்படின்னு புவனான்னு சொல்கிறதில்ல, புவனா அப்படின்னு உச்சரிக்கிறாங்க. அதே மாதிரி பூபதி, பிஓஓ. பெரியசாமி, பே அப்படிங்கிறது பிஇ. சரியா? இது ரெண்டு விதமான ஸ்பெல்லிங் வரும், ஆனால் அந்த பேக்கு வந்து பிஇ தான் பயன்படுது. சபேசன், அந்த பேக்கு வந்து பிஇ பயன்படுகிறது. அடுத்தது கனக சபை, பைக்கு வந்து பிஏஐ. அடுத்து பொன்மணி, போ, பிஓ. போத்திராஜ், இந்த போக்கு வந்து போ, பிஓ தான் பயன்படுது. அப்பு,
இந்த இப்புக்கு வந்து பீயும், பூக்கு வந்து பீயும் பயன்படுகிறது. ஓகேவா? அடுத்தது கடைசியாக நம்ம இதை பார்க்க போகிறோம். ம வரிசை. ம மீ மு மூ மே மை மோ மௌ ம். சரியா? அதற்கான எழுத்துக்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. வார்த்தைகளை பார்க்கலாம். மல்லிகா, அதில் மா எம்ஏ. மா லா மாலா, மாக்கு வந்து எம்ஏ தான் பயன்படுகிறது. மில்டன், இதில் மீ எம்ஐ பயன்படுகிறது. மீனா, அதில் பாருங்கள் மீ என்ற தமிழ் எழுத்துக்கு ஆங்கிலத்தில் எம்இஇ பயன்படுகிறது. அடுத்தது முரளி, மு எம்யூ பயன்படுகிறது. மூர்த்தி, இந்த மூக்கு வந்து எம்ஓஓ பயன்படுகிறது. மேர்லின், மேக்கு வந்து எம்இ பயன்படுகிறது. மேனகா, மே அதுக்கு வந்து எம்இ பயன்படுகிறது. மைத்திலி, மை வந்து எம்ஏஐ. மோகன், அந்த மோக்கு வந்து எம்ஓ பயன்படுகிறது. மௌலி, அந்த மௌக்கு வந்து எம்ஏயு பயன்படுகிறது. அம்பிகா, அந்த எம்முக்கு வந்து எம் தான் பயன்படுகிறது. ஓகேவா? இந்த வீடியோவில் இவ்வளவு வார்த்தைகள் தான், இவ்வளவு உச்சரிப்புகள் தான் நம்ம பார்க்குறோம். சரியா? இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.